ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இனிய காலை வணக்கம். என்னடா இவ்வளோ ஈரமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. தஞ்சை மாவட்டம் வந்து சரியான மழைங்க. கிட்டத்தட்ட ஒரு ராத்திரி முழுக்க மழை பெஞ்சிருக்கு. இடி முன்னால் சரியான மழை. இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். நல்லா இந்த வெயிலுக்கு கோடை மழைன்னு சொல்லுவாங்க. நல்லா மழை பெஞ்சிருக்கு. வாங்க நம்ம லாப்டாப்பில் பார்க்க போகலாம். ஸோ புறாலாம் இப்போ தான் திறந்து விட்டு நான் இறையெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அரிசி நம்ம எப்போவுமே மிக்சர் இறதான் போடுவோம். அரிசி கம்பு இது எல்லாமே கோழி புறாக்கள்லாம் கலந்து நேரம் போடுவோம். உங்களுக்கே தெரியும். இந்த இருக்குது கம்பு இருக்குது, இந்த இருக்குது அரிசி. சரியான மழை. நம்ம லாப்டாப் பார்க்க போவோங்க. லாப்டாப் வந்து பழைய குண்டு எப்பவும் போல் இருக்குது. ஸோ இதில் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பதுனால அந்த இதுக்குள்ளே இற போட்டுறது. ஏன்னா இதெல்லாம் திறக்கிறது இல்லை, ஒரு இதுதான் திறக்கிறது. இதுக்குள்ளே இற போட்டுருவேன். ஸோ இதெல்லாம் புது புறாக்கள். இது புதுசு. அதே மாதிரி இது புதுசு. அந்த குழந்தைகள் எல்லாமே புதுசு. இங்கே இருங்களேன், லாப்டாப் ஃபுல்லாகவே நான் அடிச்சிருச்சு மழை. இங்கே இருங்களேன், மழை பூரா தண்ணி பெஞ்சு மழை பூரா நனைஞ்சிருக்கு பாருங்க. ஏன்னா லாப்டாப் முழுக்க அப்படியே மழை பெஞ்சு எல்லாமே ஈரமாக வச்சு கூண்டு எல்லாமே. இது ஒரு புறாக்கள் வந்து உட்காந்துருக்கு. பட் வந்து தண்ணி பெஞ்சு நனைஞ்சிருச்சான்னு தெரியல. இதை பார்க்குறேன், இப்போ தான் நானே பார்க்குறேன். நல்ல வேலையாக போச்சு. முட்டை இன்னும் ஈரமாகல. பாக்கி எல்லாமே அந்த இடத்தையே பாருங்களேன். புது கூண்டில் உள்ள இடத்த பாதி எல்லா இடமே நனைஞ்சிருச்சு. மழை ஈரமாக போய் துருன்னு இருக்குது. புது கூண்டு இத்தனைக்கு. இது பழைய கூண்டு அந்த பிரச்சனை இல்லை. புது கூண்டில் வந்து அப்படியே மழையான நல்லா ஈரமாக இருக்குது. சரியா, இது வந்து ஃபீமேலு. இதை விட்டுருவோம் தான் அடைய இருந்தது. ஸோ முட்டை குஞ்சு பொறிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் தெரிச்சிருக்கு. சரியா, குஞ்சு பொறிக்கிற நேரத்தில் மழை பெஞ்சு எல்லாம் காலி பண்ணி விட்டுருச்சு. பரவாயில்ல, குஞ்சு பொறிக்க போகுது, நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாம். சரியா, இதெல்லாம் இதுக்குள்ளே இருந்தால் சாப்பிட்றோம். பாதி புறாக்கள் மலையில் மேலே நிற்கிது. சரியா, இங்கே பாருங்க மழை எவ்வளோ எப்படி பெய்ஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஏறுங்க தண்ணியை பாருங்கள், எவ்வளோ இருக்குன்னு. அவ்வளோ மழைகள் பெஞ்சிருக்கு. சரியான மழை. சரியா, ஸோ பாதி புறாக்கள் வந்து அடையில் இருக்குது. இன்னும் ஒரு சிலது வந்து இன்றைக்குள்ளே குஞ்சு பொறிச்சிருன்னு நினைக்கிறேன், என்னோடய கணிப்புப்படி. சரியா, நல்ல மழை, சரியான மழைங்க. இப்போ தான் மழை பெஞ்சு என்ன தான் மழை பெஞ்சாலும் இந்த கரண்ட் கம்பியில் தான் போய் பாருது. என்ன தான் நம்ம வந்து கூண்டு வந்து செலவுனாலும் கரண்ட் கம்பியில் தான் போய் பாருது புறாக்கள். அது என்ன காரணமோ தெரில. ஸோ இதுவும் அந்த சப்ஜாவும் ஜோடி சேர்ந்துருச்சு. சப்ஜா அன்றைக்கி தான் வாங்கினேன். வேறு வழி இல்லாமல் ஃபீமேல் வாங்கின ஒருத்தவன்ட்ட. அதுவும் ஜோடி சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து பட்டா இதான் இருக்குன்னு சொன்ன மாதிரி. இது ரெண்டும் புதுசு தான், ஜோடி சேர்ந்துருச்சு. ஆக்சுவலி இது விற்கிறது கிடையாது, அவனை கொடுக்க மனசோடனால இருக்குது. இது ரெண்டும் புதுசு. பட்டா ஜோடி சேர்ந்துருச்சு. பட்டாவில் பெருசு ஜோடி சேர்ந்துச்சு. கூண்டு தான் கொஞ்சம் நாடி போச்சு மழை பெஞ்சு. ஸோ ஃபீமேல் வந்துருச்சு. ஏன்னா குஞ்சு பொறிக்க போகுது. இன்னைக்கு கூட நாளைக்கு கூட குஞ்சு பொறிச்சிடும். ஏன்னா முட்டையெல்லாம் தெரிச்சிருக்கு பாருங்க. நீங்கள் லைட்டு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. சரிதா, முட்டையெல்லாம் தெரிச்சிருக்கு. ஸோ இன்னைக்குள்ள நாளைக்குள்ளே பொறிச்சிடும். ஸோ அதோட ஃபீமேல் இங்கே உட்காந்துருக்கு பாருங்க. ஸோ இதுவும் ஜோடி சேர்ந்துருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபீமேல் உட்கார போகிறது. ஃபீமேல் உள்ளே போயிடுச்சு. ஸோ அது ஸ்டார்டிங் மேலே சிங்கிள் தான் இருக்குது. நான் எப்பவும் சொல்கிறேன், என்கிட்ட ஃபீமேல் யாராச்சும் ஃபீமேல் இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு ஃபீமேல் தேவைப்படுது. எனக்கு ஃபீமேல் கிடைக்க மாட்டேங்குது. சரியா,